வணக்கம், டாக்டர் சுகவனம் பேசுகிறேங்க. நம்ம ஆஸ்டியோபோரோசிஸை பற்றி பேசணும். அது வந்து எல்டர்லி சினைல் ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது பற்றி. இப்போ அடுத்தது சில பேர் யங்ஸ்டர்ஸ் பல இடத்துல வலி இருக்குது, சின்ன சின்ன வலிகள் நிறையா இருக்குது, டயர்ட் ஆகுது, ஒரு உறுதி இல்லை, கால்சியம் கம்மின்னு அவங்க சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க அப்படிம்பாங்க. அது வந்து ஓரளவுக்கு தான் அது பாதிக்கும். ஓகே, விட்டமின் டியும் இப்போ பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம், 30க்கு மேலே இல்லை, கீழே தான் இருக்குது, 10 கீழே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உண்மையில் சொல்லப்போனால் விட்டமின் டிங்கிற பிளட் டெஸ்ட்டை இப்போ ஒரு 4-5 வருஷமாக தான் நம்ம எல்லாமே இந்தியாவில் பண்ணுறோம். சவுத் இந்தியனுக்கு எவ்வளோ நார்மல் வேல்யூன்னு இன்னுமே நம்மளுக்கு கரெக்டாக தெரியல. வெஸ்டர்ன் வேல்யூ வச்சு தான் பண்ணிகிட்ருக்குறோம். விட்டமின் D3யும் கால்சியமும் ரெண்டும் ட்வின்ஸ். D3 இருந்தால் தான் கால்சியம் ஒர்க் பண்ணும். ரெண்டுமே ஒன்றுனே கூட நம்ம ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் வச்சுக்கலாம். சிம்பிளஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு அஃப்கோர்ஸ் நம்ம ஆக்டிவிட்டி, வாக்கிங் இதுக்கு இல்லாமல் விட்டமின் டிக்கு ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் 6 lakhs யூனிட்ஸ் 50 ரூபா தான் ஆகும். டவுட் இருந்ததுன்னா டக்குன்னு ஒரு ஊசி போட்டிங்கன்னா உங்களுக்கு செட்டில் ஆகிரும். இல்லைன்னா மாத்திரை சாப்பிட்லாம். அது வீக்லி ஒன்ஸு பவுடராக வருது, ஃப்ளூயிடாக வருது, சேஷேவாக வருது. வீக்லி ஒன்ஸு, மந்த்லி ஒன்ஸு 60K 60,000 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் போட்டுக்கலாம்.